தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள் பக்தர்கள். விடுமுறை நாளான இன்று திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். வணக்கம் முத்துமோகன், தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சுமார் 5 மணி நேரம் தரிசனத்திற்காக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக புகழ்பெற்றது திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலாகும். இங்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பள்ளிகள் தொடர் விடுமுறை மற்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் மார்கழி மாதம் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளதும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தூத்துக்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை முதலே பக்தர்கள் தொடர்ந்து சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலுக்கு குவிந்து வண்ணம் உள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடல் மற்றும் நாணி கிணற்றில் புனித நீராடி சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக சுவாமி தரிசனத்துக்காக வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக இந்த கூட்டம் அலைமோதி வருகிறது. மேலும் மார்கழி மாதம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து விரதம் இருந்து மாலை அணிந்து வந்துள்ள ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வந்த பக்தர்களின் கூட்டமும் அலைமோதி காணப்படுகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதி முழுவதும் மக்கள் கூட்டமாக காணப்படுகிறது. மாலதி. முத்துமோகன், தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.